ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற செர்னிட்டி பீச்சுன்ற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா நம்ம தந்திராகுப்பன்ற ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிக்குது. ஸோ நான் அங்கே போய் உங்களுக்கு நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா நம்ம ஈசிஆர் சைடில் நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்புன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை முன்னாடி சைடாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஈசிஆர் சைடு போனோம்னா வச்சிங்களா, அதை தாண்டி ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். ஸோ நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பார்த்தோம்ல, அதை தாண்டி ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அந்த லெஃப்ட்டில் தான் நம்ம வளையணும். இந்த லெஃப்ட்டு தாங்க, இந்த லெஃப்ட்டை பார்த்துக்கோங்க தெளிவாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதாங்க. இது உள்ள இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஆரோவில் பீச்சுக்கு முன்னாடியே இருக்குது. அதாவது நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஈசிஆர் சைடு போனீங்கன்னா வச்சிங்கன்னா இந்த பீச்சை தாண்டி தான் ஆரோவில் பீச் இருக்குது. பாருங்க, இந்த சைடு வந்து 3 வழி வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். கைஸ், இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசார்ட் தாங்க. நீங்கள் எங்கேயாவது தங்கணும்னா வச்சிங்களா, இங்கேயே தங்கிக்கலாம். அதுவும் இந்த எல்லோ கலர் பில்டிங் ஃபுல்லாகவே ரெசார்ட் தாங்க. ஸோ நீங்கள் வெளியூர்லேயும் வந்துட்டீங்கன்னா இங்கே இடத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த பீச்சில். கைஸ், நீங்கள் வந்து மெயின் ரோட்லேருந்து இது உள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கணக்கு வரும். சைடில் நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. இந்த பிளேஸு நிறைய யூடியூபர் கூட இங்கெல்லாம் வீடியோ எடுக்க வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் வருவோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஃபஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கடையை நான் காட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் கடை திறக்கவே. நிறைய கடைலாம் க்ளோஸில் தாங்குது. கடை திறக்கவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் ரூம்ஸ் தாங்க. நீங்கள் உங்களுக்கு ரூம்ஸ் வேணுன்னா அவைலபிள். வியூ பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து செம கூட்டமாக இருக்குங்க. ஒரே ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மின்னே சொல்லலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி, தொப்பி, ஷார்ட்ஸு, நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் வாங்கி இங்கேயே குளிச்சிக்கலாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு மறந்துட்டிங்கன்னா. ஸோ நிறைய பேர் இங்கே வரவங்கலாம் ஷார்ட்ஸ் போட்டு தான் குளிப்பாங்க. அதிகமாக இங்கே லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் இங்கே குளிப்பாங்க. ஃபேமிலியாக வந்தால் அவ்வளோதாங்க. அந்த இதுக்கு தாங்க இந்த ஒரு பீச்சு ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய கடலாம் இருக்குதுங்க ரைட் சைடில். பாருங்கள், வியூ பாருங்கள், நல்லாவே இருக்குது. காலைல அதேமாரி இங்கே வந்து 4 மணிக்கு வந்தீங்கன்னா வச்சிக்கலாம், மீன்லாம் வாங்கலாங்க. கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே வாங்கலாங்க மீன்லாம். போட்டிங் கரெக்டாக அப்போ தான் வரும். நீங்கள் கரெக்டாக மீன்லாம் வாங்கலாம் கரெக்டாக. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். இப்போ நம்ம வந்து செர்னிட்டி பீச்சில் தான் இருக்கோம். ஸோ செர்னிட்டி பீச்சில் வந்து அதிகமாக இந்த இடத்துல தாங்க குளிப்பாங்க. இந்த சைடு தான் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக ஆழம் அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ நான் இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி அதிகமாக இங்கே தான் குளிப்பாங்க. ஸ்கேட்டிங்கே அதிகமாக இங்கே தாங்க ஓட்டுவாங்க. ஸோ இந்த சைடு தாங்க, இது வந்து லெஃப்ட் சைடு வருது இது. ஸோ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரான இடம் தாங்க. ஸோ இந்த இடத்த எனக்கு தெரிஞ்சவங்க கூட இறந்துக்கிறாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு அந்தளவு ஒரு சீசன்னு ஒன்று வரும். அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து உள்ளே வாங்குங்க. ஸோ இன்றைக்கான கூட்டம் இல்லைங்க, சண்டேனா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணியை அப்படியே உள்ளே போன மாதிரி இருக்குதுங்க. கைஸ், இந்த வியூவை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த வியூ. ஃபுல்லாக இங்கே ஃபாரினர்ஸ் தாங்க இருப்பாங்களே அதிகமாக. கைஸ், ஆனால் அந்த நாய் வெயிட்டு கைஸ், பெரிய நாய்கிட்ட வந்து அந்த சின்ன நாய் மோஷன் இது பண்ணிட்டுருக்குது. அந்த குட்டி நாய் வந்து என்ன மாரி போலங்க, யார் எப்படின்லாம் தெரியாமல் எல்லாத்திட்டையும் முறைச்சிக்கும் போல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த கல் பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அது மேலே தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம் இந்த வியூ எப்படி இருக்குது. அந்தமாரி நீங்கள் இங்கே வராமல் இருந்தால் சண்டே மாரி பிளான் பண்ணுவோங்க. ஏன்னா சண்டே தான் ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஜனங்க அப்படியே கூஞ்சி கிடக்குங்க. இங்கே நல்லாவும் இருக்கும். ஃபுல்லாக அந்த ஃபாரினர்ஸ் தாங்க. டூர் எதாவது பிளான் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து பார்த்துருப்போங்க.
கைஸ் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து கிளாஸே இருக்குதுங்க. ஸோ அந்தமாரி ஸ்கேட்டிங் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லை. மிச்ச நேரத்துலலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கைஸ் இந்த கல் மேலே நடந்து வரும்போது பார்த்துவாங்க. நீங்கள் ஃபோனு உங்களோட திங்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஓட்டோவில் போயிட்டுனா அதோட கீழே தான் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா சேஃபாகவே வாங்க. முக்கியமாக நீங்கள் சேஃபாக வாங்க. நீங்கள் உள்ளே போயிட போகிறீங்க. ஃபோனு வேறு எதாவது போனால் கூட அதாவது ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கல்ல தான் இருக்கும். நம்ம வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு முனையிலே வந்துட்டோங்க. ஸோ இந்த வியூவை பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த வியூ. ஸோ நம்மகிட்ட ஒரு ட்ரோன் இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், அப்படியே அங்கே ஒரு ட்ரோன் ஷாட் கூட வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் தருவீங்களோ கண்டிப்பாக ட்ரோனும் நம்ம வாங்குகிறோம், புரியுதுங்களா? உங்களோட சப்போர்ட் தாங்க எதிர்பார்க்குறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து ரொம்பவே மைல்டாக அடிக்குது. ஸோ அலை அந்தளவு இல்லைங்க இன்றைக்கி. ஸோ மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மண்டைக்கு மேலே வருங்க அலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலையும் கம்மி தாங்க இன்றைக்கி. கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சில்லு கொடுக்குறது எனக்குன்னே வருவீங்களாடா பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு வந்து பார்த்து அங்கே நம்ம வந்த சைடு பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கைஸ் இவங்க வந்து கப்புள்ஸானு எனக்கு தெரில. என்ன இது? ஸோ பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே அது மேலே இருக்கும். ஸோ தண்ணி போக உள்ளே தாங்க போயிட்டு இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே ஈரப்பதத்துலேயே தெரியும். ஸோ தண்ணி வந்து ரொம்பவே மேலே இருக்கும், அப்படியே உள்ளே போயிட்டு போகுது. ஒரே கப்புள்ஸ் தான் இங்கே இருப்பாங்களே. நீங்கள் சண்டேலாம் வந்துட்டிங்கன்னா வச்சிங்களேன், அதான் கப்புள்ஸுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. கைஸ் இங்கே ஓட்டுறதுலே இவர் மட்டும் தான் நல்லா ஓட்டுறாரு. ஸோ மிச்சம்லாம் அந்தளவு சொல்கிற மாதிரி ஓட்டலைங்க. கைஸ் அந்த வியூவை பாருங்கள் கைஸ், அந்த சன் வியூ. ஸோ டைம் எத்தனாவது கைஸ், நேரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அந்த வியூவை பார்த்து நான் இங்கே கல்ல கீழே விழுந்திருப்பேன். என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ நீங்களாம் வராமல் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டுக்குது. ஸோ இந்த போட்டில் எல்லாத்துலேயும் மீன் வருங்க. நீங்கள் காலைல அழகாக ஒரு 6 மணி போல் வந்துட்டிங்கன்னா வச்சுக்கலாம், மீனில் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தந்திராகுப்பன்ற ஒரு ஏரியா உள்ளது. இது இந்த பீச் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செரினிட்டி பீச்சு. ஸோ மீன் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாங்க இங்கே. நீங்கள் காலைல வரணும், ஆனால் காலைல ஏஞ்சி வரணுங்க, அதாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. நீங்கள் அழகாக இங்கே வராமல் இருந்தால் இந்தமாரி ஒரு பால் கூட எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் பண்ணி ஜாலியாக விளாட்டுருக்கலாம். ஸோ நாங்களாம் வராமல் இருந்தால் இந்த பால் எடுத்துகிட்டு வர மாட்டோம், லப்பர் பால் மாரி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நாங்கள் உள்ளே அப்படியே குளிக்கும் போது அப்படியே ஐட்டன் கேட்ச் விளாட்டுருப்போம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக தான் வளராமல் இருந்தால் சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்தமாரி ஒரு பால் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்படியே இங்கே குளிச்சுட்டு ஜாலியாக விளாட்டுருலாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் நீங்கள் வராமல் இருந்தால் இங்கே வந்து ஒன்று காலைல மார்னிங் வரணுங்க. மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சைடு வந்து சன்செட் பாயிண்ட்டு எட்டி பார்க்கும், அழகாக அந்த சன்செட் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ரீச் போதும் இந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சன்செட் பாயிண்ட்டை எடுத்து போடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு நல்ல வியூஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சன்செட் பாயிண்ட்டை எடுத்து போடுறேன். ஸோ இங்கே நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஈவினிங்கு 4:30 அது போல் வாங்க. ஏன்னா அப்போ தான் வெயிலெலாம் கம்மியாக இருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் மதியம்லாம் வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வெயிலாக தாங்க இருக்கும், கடுப்பாகவும் இருக்கும் நமக்கு. கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இங்கே தான் வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரஷ் இல்லைங்க, இப்போ ரொம்பவே ரஷ் ஆகிடுச்சிங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே விளாட்றாங்களே இவங்களாம் சும்மாங்க, சண்டே வந்து ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டேங்க, இன்றைக்கி மண்டேவே இந்த அளவு தான். இப்போ சண்டே வந்து ரொம்பவே, ஏன்னா மோஸ்ட்லி அதிகமாக பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பீச்சை வந்து பார்த்துட்டு தாங்க போகிறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் இந்த இடத்துக்கு லொக்கேஷன் கேட்டுக்கிறாங்க.
கண்டிப்பாக கைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அதிகமாக தாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐஃபோனோட வரோம் இந்த இடத்துக்கு. எல்லாம் உங்கள் கையில் தாங்க, இது உங்களோட சப்போர்ட் தாங்க. நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் தரீங்களோ அந்தளவு எனக்கு வீடியோ எடுக்க ஆசையாக இருக்கும், புரியுதுங்களா? கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட அன்பை நான் எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் எட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து குறை இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக வீடியோவில் குறை இருக்கும். ஏன்னா நான் ஒன்றும் ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்லாம் இல்லை. ஸோ இப்போ தான் நான் ஒரு படி எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து குறை நிறையாவே இருக்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அந்த குறையை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிளேஸ் எங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு தோன்றோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த பிளேஸுக்கு போய் வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் எந்தெந்த பிளேஸை பார்க்கணுமோ பாண்டிச்சேரியில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போய் அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், எல்லாம் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. பாய், லவ் யூ. பில்டப் பண்றோம், ஃபீல் ஆடுறோம், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே விட்டு பார்க்கணும்.